ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 2020 மாடலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே போட்டிக்கு OnePlusக்கு போட்டியாக இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. இதில் இருக்கிற இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் கூட ஐஃபோன் 11க்கு ஈக்குவலானது. சரிங்களா? இதோடைய டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் நான் ஒன்று சொல்கிறேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 4.7 இன்ச் ரெட்டினா HD IPS LCD பேனல் தான். சரிங்களா? இதோடைய பிக்சல் பார்த்தீங்கன்னா 750 × 1334 பிக்சல்ஸ். பீக் பிரைட்னஸ் 625. சரிங்களா? டால்பி விஷன் HDR10 சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஹாப்டிக் ஃபீட்பேக் அதோடைய சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஃபேஸ் ஐடி டச் ஐடி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனை சஃபேர் கிளாஸால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, IP67 ரேட்டிங் இந்த ஃபோன் வாங்கியிருக்கு. 1 மீட்டர் வாட்டரில் அரை மணி நேரம் இந்த ஃபோன் தாங்கும், வாட்டர் ப்ரூஃபிங் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வாரண்டியில் கிளைம் ஆகாது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அரை மணி நேரம் ஃபோனை உள்ளே வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது வாரண்டியில் கிளைம் ஆகாது. இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A13 பயானிக் சிப். இந்த சிப்பு தாங்க 11 Pro Max 11 சீரீஸில் வந்த சிப்பு தான் இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு வேறு லெவல் ஃப்ளாட் சிப். இப்போ இருக்கிற 865 ஸ்னாப்ட்ராகன் 865 டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த சிப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனாலும் கேமரா ஆப்பிளில் நல்லா தான் இருக்கும். ரியர் கேமரா 12 மெகாபிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 7 மெகாபிக்சல். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் கேமராவில் மெகாபிக்சலை பார்க்காதீங்க, குவாலிட்டியை பாருங்கள். குவாலிட்டி நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது 5G சப்போர்ட் கிடையாது, 4G சப்போர்ட். ஏன்னா போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் சிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் 4G தான் இதில் யூஸ் ஆகும். Wi-Fi 6க்கு சப்போர்ட் இருக்குது, Wi-Fi காலிங் பண்ணிக்கலாம். NFC சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.0 சப்போர்ட் இருக்குது. ஆடியோ ஜாக் கிடையாது. சரிங்களா? இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா தான், ஆடியோ ஜாக் கிடையாது. ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு சப்போர்ட் இருக்குது. ஐஃபோன் 11 சீரீஸ் வாங்குறவங்களே இது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன். இதோடைய டிசைனை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணுன்னா, அதாவது ஐஃபோன் 8 டிசைனுக்கு சிமிலராக இருக்கும் இதோடைய டிசைன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலுமே ஆப்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்ரி கெப்பாசிட்டியும் ரேம் வேரியண்ட்டையும் சொல்லவே மாட்டாங்க. வெறும் ஸ்டோரேஜை மட்டும்தான் சொல்லுவாங்க, சார்ஜிங் டெக்னாலஜி மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பேட்ரி பேக்கப் தரும், எத்தனை மணி நேரம் பேக்கப் தரும் மட்டும்தான் சொல்லுவாங்க, கெப்பாசிட்டி சொல்ல மாட்டாங்க. இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் வீடியோ ப்ளேபேக் டைம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 மணி நேரம் ஆடியோ ப்ளேபேக் டைம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஸ்க்ரீன் சைஸ் சின்னது, ரெசல்யூஷன் சின்னது, LCD பேனல் அதாவது பீக் பிரைட்னஸ் சின்னது. அதனால இந்த ஃபோனுடைய பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபோனுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? 11 சீரீஸில் வந்த மாதிரி. ஆனால் இதில் பாக்ஸில் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. நாம் தனியாக பே பண்ணி தான் வாங்கணும். ஆனால் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா 50% பேட்டரியை 30 நிமிஷத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதோடைய ப்ரைஸ் தாங்க தாறுமாறு ப்ரைஸு. OnePlus 8 சீரீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? 64 GB வேரியண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ரேம் வேரியண்ட்டு ஆப்பிள் குறிப்பிட மாட்டாங்க. 64 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42,500. 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 47,800. 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 58,300. விலை கொஞ்சம் அதிகம்தான், 42,000 அதிகம்தான். ஆனால் ஆப்பிளோடைய பிராண்டு அதோடைய விஷனில் நீங்கள் பார்க்கும்போது இதோடைய ப்ரைஸ் கம்மி. சரிங்களா?
நான் கம்பேரிசன் கூட சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு சின்ன டிப்ஸு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்தியாவோட ப்ரைஸ் தான் இது, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஎஸில் யூரோப்பியன் காண்டினென்ட்டில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அங்கேருந்து இந்த ஃபோன் அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா அங்கே விலை கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் செம்ம கம்மி. நான் வேணால் அதையும் இதில் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. யூஎஸில் 64 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுடைய விலை என்னென்னா $399. அது இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 30,600. இந்தியாவில் விற்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42,500. பாருங்கள், 12,000 கிட்ட 10,000 மேலே டிஃப்ரென்ஸ். நீங்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு லக்கு தான், சரிங்களா? நான் எல்லாமே அந்த 3 வேரியண்ட்டு தான் நான் சொல்லிடுறேன். யூஎஸ் தான் 128 GB பார்த்தீங்கன்னா $499. அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 38,200 rupees, சரிங்களா? 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா $549. அதை இந்தியனில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 45,000. கரெக்டாக நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் 45,000 கொடுத்தீங்கன்னா 256 GB வேரியண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதே நீங்கள் 45,000 கொடுத்தாலுமே உங்களால் 64 GB தான் இங்கே வாங்க முடியும். 128 GB 47,000 போயிடும். இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸ். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் ஆல்வேஸ் வெல்கம்.